வணக்கம். தமிழ்நாட்டுக்கு முதலாக ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால், அப்படி ஒரு சான்ஸ் இருந்தால், அதை கிறிஸ்தவர்கள் வேண்டாம் அப்படின்னு வைப்பாங்களாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நியூஸ்ட்ரா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு ஷேர்லாம் பண்ணுங்கள். அதாவது இயேசுடைய பிறந்த நாள் டிசம்பர் 25ஆம் தேதி. ஆனால் டிசம்பர் 23ஆம் தேதியே நம்ம விஜய் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை, அந்த ஒரு விழாவை நம்ம மாமல்லபுரத்தில் ஒரு 5 ஸ்டார் விடுதியில் கொண்டாடுறாரு. கிட்டத்தட்ட 1500 பேருக்கு அங்கே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. 1500 பேருக்கும் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டும் அங்கே விஜய் வழங்க போகிறாரு. சாதாரணமாக கிறிஸ்மஸ் அப்படின்னாலே அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்றது ரொம்ப பிரபலம். விஜய் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றது கொஞ்சம் பேருக்காவது தெரியாமல் இருந்தது. ஆனால் அதை நம்ம எச் ராஜா போட்டு உடச்சி தமிழ்நாடு முழுவதும் விஜய் ஒரு கிறிஸ்தவர் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. விஜயும் அதை மறுக்கலை. ஜோசப் விஜய் அப்படின்னு, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான். எச் ராஜா விஜயை ஜோசப் விஜய் அப்படின்னு அழைச்சதும் ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டார். அதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தன்னுடைய மதத்தின் அடையாளத்தை சொல்கிறதுல விஜய்க்கு எந்த நேரத்திலும் எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. இப்போது கிறிஸ்மஸ், அதாவது இயேசுவின் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு 2 நாள் முன்னாடியே 23ஆம் தேதியே டிசம்பர் 23ஆம் தேதியே மாமல்லபுரத்தில் விஜய் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை அங்கே கொண்டாட போகிறாரு. பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களுக்கெல்லாம் அங்கே அவர் உதவியும் செய்ய போகிறார். ரம்ஜானுக்கு மசூதிக்கு போனார். கிறிஸ்மஸை இப்போ கொண்டாட போகிறாரு. தீபாவளியை ஏன் விஜய் கொண்டாடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேரில் விஜயை ஆதரிக்காத அல்லது திமுகவை ஆதரிக்கும் அல்லது பிஜேபியை சேர்ந்தவங்களும் இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பாக எழுப்புவாங்க. ஏன் விஜய் தீபாவளியை கொண்டாடலை, கிறிஸ்மஸை கொண்டாடுறாரு, ரம்ஜானுக்கு பள்ளிவாசலுக்கு போகிறாரு அப்படின்ற அந்த கேள்வியை கண்டிப்பாக எழுப்புவாங்க. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், அது 23ஆம் தேதி விஜய் கொண்டாடுறாரு. அதுக்கு அடுத்த மாதமே, அதாவது இது டிசம்பர், ஜனவரி மாதம் பொங்கலை கண்டிப்பாக விஜய் அவர் எந்த மாதிரி நினைக்கிறவரோ அந்த மாதிரி கொண்டாடுவார். தமிழர்களின் பண்டிகையாக இருந்தாலும் இந்துக்களின் பண்டிகையாக விஜய் பொங்கலை தான் பார்க்குறார். ஸோ யார் யாருக்கெல்லாம் விஜய் தீபாவளி கொண்டாடலை அப்படின்ற அந்த ஒரு அதிருப்தி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பொங்கலுக்கு விஜய் ஒரு சம்பவம் செஞ்சுருவார். டிசம்பர் கிறிஸ்மஸ், ஜனவரி பொங்கல். கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகையாச்சு, தமிழர்களுக்கும் இந்துக்களுக்குமான பண்டிகையாக பொங்கலை அவர் கொண்டாடுவார். அதுக்கு அடுத்த மாதமே பிப்ரவரியில் ரம்ஜான் வருது. அங்கே இஸ்லாமியர்களை கவர்வதற்காக என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் கண்டிப்பாக விஜய் செஞ்சுருவார். ஸோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 3 மாதம் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இந்த 3 பேரையும் அவர் அவருடைய அந்த செயல்களால் கவர்ந்துருவார். அந்த ஓட்டை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் விஜய் கண்டிப்பாக செய்வார். ஸோ இந்த 3 மாதம், அதுக்கு அடுத்தது மார்ச், நடுவில் பிரச்சாரத்துக்காக ஒரு மாதம் செலவு பண்ணுவார். ஏப்ரலில் எலெக்ஷன் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தமிழக மக்கள் கையில் தான் இருக்குது. இருந்தாலும் மேக்சிமம் வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அது விஜய்க்கு தான். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக வரப்போகிறாரு, தமிழ்நாட்டுக்கு முதலாக சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்போது அதை ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. விஜய்க்கு அந்த ஓட்டை கொண்டு போய் போட்டுருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2011 கணக்குப்படி 6% கிறிஸ்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ இப்போது 2025 அப்படின்போது கண்டிப்பாக அது இன்னொரு 1% ஆகிருக்கும். ஸோ 7% கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் 2% 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களால ஓட்டு போட முடியாது. மிச்சம் இருக்கிற 5%, இந்த 5% ஓட்டும் அதில் 90% விஜய்க்கு தான் போய் கண்டிப்பாக விழும். முன்னாடி விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதில் 3% டிஎம்கேக்கும் ஒரு 2% அதிமுகவுக்கும் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஓட்டெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக அவங்களுக்கு போகாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கிறிஸ்தவன் சீஃப் மினிஸ்டர் ஆகிறத கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவருக்கு தான் அந்த ஓட்டு போகும். ஸோ விஜய்க்கு தான் அந்த ஓட்டு எல்லாமே போகும். சீமானுக்கு ஒரு வேளை போயிருக்கலாம், ஆனால் சீமான்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ ஓட்டை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஓட்டெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போய் விடும். என்னுடைய ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவர்கள் அவங்க மதத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு பதவிக்கு வராங்க அப்படின்னா அதை மேக்சிமம் அவங்க ஆதரிப்பாங்க. நீங்கள் கேரளாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உம்மன்சாண்டி, ஏகே ஆண்டனி, இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்கலாம் காங்கிரஸில் இருக்கும்போது கிறிஸ்தவர்களின் ஓட்டு காங்கிரஸுக்கு நல்லாவே போயிட்டு இருந்தது. இப்போ ஏகே ஆண்டனி அவர் அவர் அவ்வளோ ஆக்டிவ் பொலிட்டிக்ஸில் இல்லை. உம்மன்சாண்டி இறந்ததுக்கப்புறம் காங்கிரஸில் ஒரு பெயர் சொல்லும்படியான ஒரு
கிறிஸ்தவ தலைவர் யாருமே இல்லை, ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த ஒரு தலைவர் இல்லை அப்படின்றதுனால தான் கேரளாவில் 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதல் முறையாக வந்து கம்யூனிஸ்டே ஆட்சிக்கு வந்தது, சிபிஎம்ஏ ஆட்சிக்கு வந்தது. நல்ல ஒரு பதவியை வகிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ தலைவர் வந்து காங்கிரஸில் இல்லை அப்படின்றதுனால தான் அந்த கிறிஸ்டின் ஓட்டுலாம் கேரளாவில் ஸ்பிளிட் ஆகி போன முறை வந்து சிபிஎம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. அதை உணர்ந்த காங்கிரஸும் சன்னி ஜோசப் அப்படிங்கிற கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து கேரளா காங்கிரஸ் பிரசிடெண்டாக போட்டாங்க. கிறிஸ்டின் ஓட்டு அப்படின்றது வந்து இந்த சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ தமிழ்நாட்டில் விஜய்க்கு வந்து அந்த ஓட்டை பெறுவது கொஞ்சம் எளிது. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றதுனால கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து முதலாக தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக வர்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. விஜயும் அதை உணர்ந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டார் அப்படின்றத நம்ம 23ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடக்கும் அந்த விழாவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.